முதல்ல இது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? ஏற்கனவே ஆந்திரால வந்துச்சு, நார்த் இந்தியால வந்துச்சுன்னு ம், சொல்றாங்க. ம். தமிழ்நாட்டுக்குள்ள இது எப்படி வந்துச்சு? அதுவும் இவங்க கையிலுக்கு எப்படி வந்துச்சு? அததான் இப்ப சொல்லப் போறேன். இந்த ஜானுன்னு ஒருத்தர். அவர் வந்து ஆப்பிரிக்கா நாட சேர்ந்தவர். கானான்ற ஒரு நாட்ல சேர்ந்தவரு. அவர்தான் வந்து இந்த பெங்களூர், ஒசூர் இந்த மாரி பகுதிகள்ல அவரு இப்ப இது மாரி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அவர் மூலம் வந்து பிரதீப் குமார் கான்டாக்ட் ஆயிருக்காரு. அவரு வந்து பிரசாந்த்க்கு குடுத்திருக்காரு. ஏன்னா, பிரசாந்த் தயாரிப்புல தான் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு ஸ்ரீகாந்த். அத அப்ப ஒரு அது மூலம் காண்ட் ப ப பப்பு, பார்ட்டி இந்த மாரி எல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்களாம். ரெகுலரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் மட்டும் இல்ல. இப்ப ஜானையும் கைது பண்ணியிருக்காங்க. பிரசாந்த கைது இப்ப ஸ்ரீகாந்த கைது பண்ணியிருக்காங்க. அப்ப ஸ்ரீகாந்த இவங்க 3 பேரும் விசாரிக்கும்போது சப்ளை பண்ண ஜானையும் கைது பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. உறுதியா? ஒசூர்ல கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இது பின்னாடி இருக்கும்போது பிரசாந்த்லாம் கேட்கும்போது, அந்த பிரதீப்லாம் கேட்கும்போது, இது மட்டும் இல்லாம இது பல்வேறு நடிகர்கள் வந்து தொடர்புடையதா இருக்காங்க. அதுல முக்கியமா யார் சொல்றாங்கன்னா, விஷ்ணுவர்தன் டைரக்டர் வந்து அஜித் குமார் வச்சு கூட நெறைய ஆமா. படங்கள் இயக்கியிருக்காரு. அவரோட தம்பி கிருஷ்ணா, அவர் கூட நெறைய கழுகு ஆமா, ஆமா, இந்த ஆமா. மாரி நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ம். அவரும் இதுக்கு வந்து தொடர்புடையதா இருக்காரு. இது எப்படி தொடர்பு? எந்த மாரி தொடர்புன்னு இன்னும் டீட்டெயிலா தெரியல. அப்படின்ற மாரி சொல்றாரு.